அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபக் கூட்டமைப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அப்பாவிகளின் பாதுகாவலரான, நோயாளிகளுக்கு உதவியாளரான, உண்மையின் வல்லமை மிக்க புனித அந்தோனியாரை நாம் பிரார்த்திப்போம். பதுவை நகர் புனித அந்தோனியாரின் இந்த திருநாளில் ஏழைகளின் நண்பரும் வல்லமையுள்ள பரிந்துரையாளருமான திருச்சபையின் இந்த மாபெரும் போதகரை முறைப்படி போற்றுவதற்காக தூரங்களை கடந்து நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து இந்த வீடியோவை சற்று நிறுத்தி பாஸ் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை இப்போது கமெண்ட் பகுதியில் எழுதுமாறு உங்களை அழைக்கிறேன். இதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகமும் உங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், கமெண்ட் பகுதி இந்த வீடியோவிற்கு சரியாக கீழே உள்ளது. இந்த ஜெபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் தட்டலாம். இப்போது நம்பிக்கையோடு நம் இதயங்களை ஒன்றிணைப்போம். பிதா, சுதன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கையோடு நம் இதயங்களை ஒன்றிணைப்போம். புனித அந்தோனியாரே, எங்கள் இரகசிய மன்றாட்டுகளை கேட்டருளும். மேலும் ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்டு புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் தாங்கப்பட்டு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை நாம் அனைவரும் இணைந்து துணிவோடு சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனிதர்களின் அரசியான தூய கன்னி மரியாளிடம தம் தாய்மைக்குரிய குரலை நம் குரலோடு இணைக்குமாறு அவரிடம் வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாட்சிமை மிக்க தூய பெரிய அந்தோனியாரே, நீர் உமது குழந்தை பருவம் முதற்கொண்டே பிசாசை ஓடச் செய்து உமது தூய்மையை கன்னி மரியாவுக்கு காணிக்கையாக்கினீரே. உலக பாசங்களிலிருந்து என் இதயத்தை விடுவித்தருளும். உமது ஆழமான தாழ்ச்சி, தவம் செய்யும் மனநிலை மற்றும் உமது தூய ஞானத்தினால் நான் கடவுளுக்குள் மறைந்து வாழ எனக்கு கற்றுத்தாரும். மொழிகளின் வரத்தை பெற்ற விண்ணக போதகரே, திவ்ய நற்கருணையின் மகத்துவத்திற்கு சான்று பகர மனிதர்களின் இதயங்களை தொட்டு இயற்கையையும் பணிய வைத்தவரே, என் விசுவாசத்தை மீண்டும் தூண்டி எழுப்போம். இறை வார்த்தையை பயனுள்ள முறையில் கேட்கவும் கிறிஸ்துவை ஒரு தூய்மையான இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு அருள் புரியும். ஏனெனில் குழந்தை இயேசுவை தழுவிக்கொள்ளும் உன்னத பாக்கியத்தை பெற்றவர் நீர். அப்பாவிகளின் பாதுகாவலரே, நோயாளிகளின் துணையே, சத்தியத்தின் அச்சமறியா காவலரே, பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை பேச வைத்தவரே, உமது தந்தையை காப்பாற்ற ஒரே நேரத்தில் லிஸ்பன் நகரிலும் தோன்றியவரே, துன்புறுத்தல்களின் போது எனக்கு வலிமையையும் என் எதிரிகளை மன்னிக்கும் அருளையும் பெற்றுத்தாரும். உடல் மற்றும் ஆன்மாவின் தீமைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். என் கடினமான இதயத்தை குணமாக்கும். கடவுளின் பணியில் என் வாழ்வு முடிந்த பிறகு நான் சுவாசிக்கும் கடைசி மூச்சில் இயேசுவையும் மரியாவையும் கண்டு உம்மோடு சேர்ந்து அவர்களின் நித்திய புகழை பாடும் பாக்கியத்தை எனக்கு தந்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். செபிப்போமாக. விசுவாசத்தின் மாண்புமிகு போதகரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் உமது பாதுகாப்பால் நித்திய வாழ்வியல் பேரின்பத்தை அடைய தகுதி பெறுவோமாக. ஓ ஸ்பெயினின் அழகிய சுடரே, வறுமையின் முத்தே, ஞானத்தின் தந்தையான அந்தோனியாரே, தூய்மையின் மாதிரியே, இத்தாலியின் ஒளியே, சத்தியத்தின் போதகரே, நீர் செய்யும் வியத்தகு பொதுமைகளால் பதுவா நகரில் பிரகாசிக்கும் சூரியனைப் போல் ஒளிர்கிறீர். மாண்புமிகு போதகரே, மகா பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பரிந்துரையால் நாங்கள் நித்திய வாழ்வியல் பேரின்பத்தை வந்தடைய செய்தருளும். ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். உமது மக்களாகிய நாங்கள் உமது மாண்புமிகு சாட்சியான புனித அந்தோனியாரின் பக்தி மற்றும் தொடர்ச்சியான பரிந்துரையால் உதவி பெறச் செய்தருளும். அவருடைய செபம் இவ்வுலகில் எங்களை உமது அருளுக்கு தகுதியுள்ளவர்களாக்கவும் மறுவுலகில் நித்திய மகிழ்ச்சியை எங்களுக்கு பெற்று தரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரின் பிரார்த்தனை மாலை. புனித அந்தோனியாரே, எங்களின் செபங்களை கனிவோடு கேட்டதற்கும் தந்தையாம் இறைவனிடமிருந்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பெற்றுத்தரும் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத அனைத்து அருட்கொடைகளுக்காகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மறைவான மற்றும் ஆறுதல் தரும் பிரசன்னத்திற்காக நன்றி. உம்மை முன்மாதிரியாக கொண்டு கடவுளையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எல்லையற்ற அன்போடு நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத் தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல தூதர்களின் சபைக்கு பாதுகாவலியான தூய கன்னி மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் தனிச்சிறப்பு பெற்ற புதல்வரான பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தூதர்களின் சபையின் முத்தாகிய பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸை முற்றிலுமாய் பின்பற்றிய பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ஆர்வத்தால் நெருப்பு பிழம்பான பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அன்பால் தகித்த பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் நற்பண்புகளால் அலங்கரிக்கப்பட்ட பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் தூய்மையால் பிரகாசிக்கும் பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கிய பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத பரம்பரையினரை ஒடுக்கிய சுத்தியலே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் ஒளிரும் சுடரே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளிய வாழ்வியல் உன்னத மாதிரியே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் லீலி மலரே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் ஊதா மலரே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பின் ரோஜா மலரே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலகைகளின் நடுக்கமே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருட்கொடைகளின் வற்றாத ஊற்றே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோரின் ஆறுதலே, பதுவா நகர் புனித அந்தோனியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளின் வழிகாட்டியே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளின் மருத்துவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் விதையே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமையர்களை பேச வைப்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடர்களை கேட்க வைப்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடர்களுக்கு பார்வையளிப்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை நடக்க வைப்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருந்தோரை உயிர் பெற்றுழச் செய்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டறியச் செய்பவரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நோக்கி கூப்பிடும் அனைவரின் விசுவாசமுள்ள பாதுகாவலரே, பதுமா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசின் சூழ்ச்சிகளிலிருந்து புனித அந்தோனியாரே, எங்களை விடுவித்தருளும். இடி, மின்னல், புயல்களிலிருந்து புனித அந்தோனியாரே, எங்களை விடுவித்தருளும். போர், கொள்ளை நோய் மற்றும் எல்லா எதிரிகளிடமிருந்தும் புனித அந்தோனியாரே, எங்களை விடுவித்தருளும். உமது பரிந்துரையால் புனித அந்தோனியாரே, எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் வாழ்நாளின் அனைத்து நாட்களிலும் புனித அந்தோனியாரே, எங்களை பாதுகாத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செபம். இறைவா, பதுமா நகர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் உமது திருச்சபையின் பிள்ளைகள் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழச் செய்தருளும். அவர்கள் தங்கள் தேவைகள் அனைத்திலும் தகுந்த உதவி பெறவும், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நித்திய பேரின்பத்தை அடையவும் அருள் புரிவீராக. ஆமென். பலன் தரும் செபம். அனைவரும் இணைந்து. மகா பெரிய புனித அந்தோனியாரே, அனைத்து புனிதர்களுக்கும் மேலாக கடவுள் உமக்கு அளித்துள்ள அனைத்து சிறப்புகளுக்காகவும் உம்மை வாழ்த்துகிறேன். உமது வல்லமையால் மரணம் ஆயுதமற்று போகிறது. உமது ஒளியால் தவறுகள் நீக்கப்படுகின்றன. மனிதர்களின் தீமையால் ஒடுக்கப்படுபவர்கள் உமது உதவியால் தாங்கள் மிகவும் விரும்பிய ஆறுதலை பெறுகிறார்கள். தொழுநோயாளிகளும் பிணியாளர்களும் முடவர்களும் உமது நற்பண்புகளால் குணமடைகிறார்கள். உமது கட்டளையால் கடலின் புயல்களும் சீற்றங்களும் அடங்குகின்றன. உமது அதிகாரத்தால் சிறைப்பட்டவர்களின் சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன. உமது கவனிப்பால் காணாமல் போன பொருட்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் திரும்புகின்றன. நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடும் அனைவரும் தாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்தும் தங்களை அச்சுறுத்தும் ஆபத்துகளிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். சுருக்கமாகச் சொன்னால், உமது வல்லமையும் உமது நன்மையும் பரவாத தேவைகளே இல்லை. வல்லமையுள்ள பரிந்துரையாளரான ஓ புனித அந்தோனியாரே, விண்ணகம் உமக்கு அளித்துள்ள இந்த அனைத்து அருட்கொடைகளின் வழியாக என் ஆன்மா, என் உடல், என் காரியங்கள் மற்றும் என் வாழ்வு முழுவதையும் உமது தந்தைக்கு உரிய அன்போடு பராமரிக்குமாறு உம்மை மன்றாடுகிறேன். இத்தகைய ஒரு பாதுகாவலரின் வழிகாட்டுதலிலும் பாதுகாப்பிலும் நான் இருக்கும் வரை இவ்வுலகில் எதுவும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இரக்கங்களின் தந்தையும் ஆறுதலின் இறைவனுமாகிய அவரிடம் என் தேவைகளை பரிந்துரைத்து என் வறுமையை சமர்ப்பியும். உமது புண்ணியங்களின் வழியாக அவர் எனக்கு தமது பணியில் வலிமையை தந்தருளவும், என் துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளிக்கவும், என் தீமைகளிலிருந்து என்னை விடுவிக்கவும், அல்லது என் ஆன்மாவின் நன்மைக்காக அவற்றை தாங்கிக் கொள்ளும் சக்தியையாவது எனக்கு தந்தருளவும் வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த அருட்கொடைகளை எனக்காகவும் இதே போன்ற துன்பங்களிலும் ஆபத்துகளிலும் இருப்பவர்கள் அனைவருக்காகவும் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை முழுமையாக பின்பற்றியவரே, காணாமல் போன பொருட்களை கண்டடையச் செய்யும் சிறப்பு பாக்கியத்தை பெற்றவரே, பின்வரும் காரியத்தை நான் கண்டடையச் செய்யுமாறு உம்மை வேண்டுகிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் செபக்கருத்துக்களை மானமாக சமர்ப்பிக்கவும்.
இது கடவுளின் திருவுள்ளமானால் உலகப் பொருட்கள் அனைத்தையும் இழப்பதை விட என்னை அதிகம் வருத்தும் என் மன அமைதியையும் மனச்சான்றின் நிம்மதியையாவது எனக்கு பெற்றுத் தாரும். இந்த உதவிகளோடு எந்தவொரு எதிரி சக்தியும் என் உள்ளத்து நன்மைகளை பறித்துவிடாதபடி, என்னை என் கடவுளிடமிருந்து பிரிக்காதபடி அந்த ஆன்மீக பாதுகாப்பில் என்னை நிலைநிறுத்தியருளும். அவருக்கே இப்பொழுதும் எப்பொழுதும் புகழும் நன்றியும் உரித்தாகுக. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தாய்நாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தாய்நாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தாய்நாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தாய்நாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் தூயதென போற்றப்படுவதாக. உமது அரசு வருவதாக. உமது திருவுளம் வானத்தில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, தேவனுடைய தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தாய்நாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். செபம். ஓ, எங்களால் பெரிதும் நேசிக்கப்படும் பதுவா நகர் புனித அந்தோனியாரே, நீர் அரசாளும் விண்ணகத்திலிருந்து எங்களின் போராட்டங்களையும் கண்ணீரையும் துன்பங்களையும் காண்கிறீர். உம்மை நேசிப்பவர்களை கைவிடாதேயும், உம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு எப்போதும் உதவி செய்யவாரும். காணாமல் போனதை எப்போதும் கண்டடையச் செய்யும் வியத்தகு பாக்கியத்தை கடவுள் உமக்கு அளித்துள்ளாரே. இயேசுவை இழக்கும் துரதிர்ஷ்டம் பெற்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் மீண்டும் இயேசுவை மீட்டுக் கொடுத்தருளும். உமது பரிந்துரை மிகுந்த வல்லமை கொண்டது. அன்பான புனிதரே, இவ்வுலகில் இயேசுவையும் மரியாவையும் நேசிக்கும் பாக்கியத்தையும், விண்ணகத்தில் நித்திய காலமாக இயேசுவையும் மரியாவையும் புகழும் ஒரே பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமென். புனித அந்தோனியாரிடம் பல புதுமைகளை செய்து மூவொரு இறைவனுக்கு மகிமை செலுத்தும் பொருட்டு பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோனியாரே, எங்களின் செபங்களை கனிவோடு கேட்டதற்கும் தந்தையாம் இறைவனிடமிருந்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பெற்றுத்தரும் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத அனைத்து அருட்கொடைகளுக்காகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மறைவான மற்றும் ஆறுதல் தரும் பிரசன்னத்திற்காக நன்றி. உம்மை முன்மாதிரியாக கொண்டு கடவுளையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எல்லையற்ற அன்போடு நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பெரிய பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் செய்யும் மகா பெரிய பதுவா நகர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன் நாம் இப்போது ஜெபித்த இந்த மாபெரும் புனிதர் யார் என்பதை மீண்டும் ஒருமுறை அறிந்து கொள்ள இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஒன்றாக இருப்போம். புனித அந்தோனியார் பிறக்கும்போது அவருடைய பெயர் அந்தோனியார் அல்ல என்பதும் அவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியுமா? அவர் 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் பெர்னாண்டோ என்ற பெயருடன் பிறந்தார். கடவுள் மீது கொண்ட அளவற்ற பற்றினால் அவர் முதலில் ஒரு துறவியானார். பின்னர் அசிச்சி நகர் புனித பிரான்சிஸின் சபையில் இணைந்து அந்தோனியார் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். ஒரு மறைப்பணியாளராக சேவை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. ஆனால் உடல்நலக்குறைவும் கடலில் ஏற்பட்ட ஒரு புயலும் அவரை இறுதியில் இத்தாலி நாட்டிற்கு இட்டுச் சென்றன. அங்குள்ள பதுவா நகரில்தான் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அந்தோனியார் ஒரு அசாதாரண போதகராக உருவெடுத்தார். அவருடைய மறையுரைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இதயத்தை தொடுவதாகவும் இருந்ததால் தேவாலயங்கள் பற்றாமல் போயின. இதனால் அவர் பொது மைதானங்களில் கூடி நின்ற மாபெரும் மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் போதிக்க வேண்டியிருந்தது.
அவர் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். ஆனால் காணாமல் போன பொருட்களை கண்டடைய நாம் ஏன் அவரை நோக்கி வேண்டுகிறோம் என்று தெரியுமா? வரலாறு கூறுவது என்னவென்றால், ஒரு இளம் நவத்துறவி அந்தோனியாரின் மதிப்புமிக்க திருப்பாடல்களின் புத்தகத்தை திருடிச் சென்று விட்டான். அதைக் கண்டடைய அந்தோனியார் செபித்தார். இதனால் மனவருத்தமடைந்த அந்த திருடன் அவரிடம் வந்து புத்தகத்தை திருப்பிக் கொடுத்ததோடு மீண்டும் துறவறச் சபையிலேயே இணைந்தான். அன்றைய தினத்திலிருந்துதான் நாம் எதை இழந்தாலும், மன அமைதி அல்லது விசுவாசத்தை இழந்தால் கூட அவரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் ஜூன் 1231 அன்று தனது 36வது வயதிலேயே இறைபதம் அடைந்தார். அவருடைய புனிதத்தன்மையின் புகழ் எவ்வளவு மகத்தானதாக இருந்தது என்றால், அவர் இறந்த ஒரே ஆண்டிற்குள் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. திருச்சபையின் வரலாற்றிலேயே இது ஒரு சாதனையாகும். யாரே, நீர் செய்யும் அனைத்து புதுமைகளுக்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு நன்மை அளித்திருந்தால், இது தேவைப்படும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், வீடியோவை லைக் செய்யவும், எங்களின் அடுத்தடுத்து ஜெப நேரங்களை தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யவும் தயங்க வேண்டாம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விரைவில் சந்திப்போம்.